2026 சட்டமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவுக்கும் ஒரு போட்டியாக அமையுமா, இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நடிகர் விஜய் துவங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஒரு போட்டியாக அமையுமா, இல்ல தேசிய கட்சிகள் இதுல ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குமா? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாரதிய ஜனதா அவர்களும் வருகின்ற 2026 தேர்தலில் சந்திப்பார்களா, கூட்டணி வைப்பார்களா என்பது சந்தேகம். ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சில வாக்குகள் குறையுமே தவிர பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என்றும் 2026 இந்த சட்டமன்ற தேர்தல் நேரடியாக இப்பொழுது கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் 2026 தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒன்றாகவும் சந்தேகமான ஒன்றாகவும் தான் பார்க்கப்படுகிறது. சீமானும் நடிகர் விஜயும் கூட்டணி வைத்தால் இருவருக்கான வாக்கு வங்கி என்பது பெருகுமே தவிர அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி விடுவார்களா என்று பார்த்தால் அதுல ஒரு எல்லளவு கூட இதுல அவர்களுக்கு சாத்தியம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மாநாடு இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருப்பதாக தெரிகிறது. அந்த மாநாட்டில் நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கொள்கைகளை அறிவிப்பார் என்றும் தெரிவிக்கிறாங்க. அப்படி அறிவித்தாலும் நடிகர் விஜய் அவர்கள் ஜொலிப்பாரா என்பது ஒரு சந்தேகம்தான். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில அவர் தெளிவாகவே சொல்லிவிட்டார், இன்னும் எந்த காலத்திலும் ஓபிஎஸ் அவர்களிடமும் டிடிவி தினகரன் அவர்களிடமும் சசிகலா அம்மையார் அவர்களிடமும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, எந்த கூட்டணியும் அமைக்க வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். கட்சிகளை தவிர்த்து பல சங்கங்கள் அவர்களுடன் இணைந்து பயணிக்கும் பட்சத்துல மாற்று அரசியலை நோக்கி பயணிக்கும் பட்சத்துல நடிகர் விஜயும் இந்த தமிழகத்துல ஒரு மாற்று கட்சியாக உருவெடுப்பதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. ஒருவேளை நடிகர் விஜய் அவர்களுடைய கொள்கைகள் அவர் நடத்தக்கூடிய அந்த மாநாட்டில் மாறுபடுமாயின் நாம் தமிழர் கட்சி நடிகர் விஜய்க்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. நடிகர் விஜயும் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய விமர்சனங்கள் இருந்து வர நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி அமைய வாய்ப்பு இருக்கிறது. ரசிகர்கள் மத்தியில விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருந்தாலும் அது வாக்காக மாறுமா என்பதெல்லாம் அவர் சந்திக்கக்கூடிய அந்த முதல் சட்டமன்ற தேர்தலை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு சில தினங்களிலே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பதவியேற்கப் போகிறார் என்ற விமர்சனங்களும் தகவல்களும் செய்தி ஊடகங்களே வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார். அந்த சுற்றுப்பயணமானது வெளிநாட்டு முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு பயணமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலையையும் அமெரிக்கா சுற்றுப்பயணத்தையும் ஒப்பிட்டு பல விமர்சனங்களும் பண்ணிட்டு வராங்க. அந்த விமர்சனத்துக்குள்ள நம்ம போகல. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த துணை முதலமைச்சர் பதவிக்கான ஒப்புதலானது அனைவரிடமும் இன்று அமைச்சரவையில் பெறப்பட்டதாக தெரிவிக்கிறாங்க. இதற்கு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் அதற்கு ஒப்புதல் அளித்து விட்டதாகவும் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவுக்கும் ஒரு போட்டியாக அமையுமா, இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நடிகர் விஜய் துவங்கி இருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஒரு போட்டியாக அமையுமா, இல்ல தேசிய கட்சிகள் இதுல ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குமா, நிறைய டிஸ்கஷன் போயிருக்கு. அதை குறித்து தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். குறிப்பாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்கும் பட்சத்துல திராவிட முன்னேற்ற கழகமும் அமைச்சரவையும் அவருடைய முழு கட்டுப்பாட்டிற்கு வந்துவிடும் என்று பல விமர்சனங்கள் தெரிவித்து வர நிலையில அவர் எது மாதிரியாக அடுத்த தேர்தலை சந்திக்க போகிறார், எந்த அரசியல் கட்சிகளோடு கூட்டணி வைப்பார்கள் என்றெல்லாம் பார்க்கலாம். குறிப்பாக இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துல அங்கம் வகிக்கக்கூடிய தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி 2026 தேர்தலில் தனித்து போட்டியிடுவார்கள் என்றெல்லாம் விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. அதன்படியே அதனுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கூறக்கூடிய பல கருத்துக்களும் தனித்து போட்டியிட்டாலும் நம்முடைய பெரும்பான்மையை காட்டக்கூடியதாக அமையும் என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில தனித்து போட்டியிட்டு இருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி
மற்றும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சரத்குமார் அவர்கள் போன்றவர்களை ஒன்றிணைத்து அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலை வந்து சந்திச்சிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகளிலும் அவர்கள் வந்து தோல்வியை தான் தழுவினார்கள். அதே நேரத்தில் தனித்து போட்டியிடுவது வந்து சாத்தியமானது ஒன்றா அல்லது இந்த அரசியல் களம் எப்படி சூடாக இருக்கும் என்பதுதான் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த இதுல பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாரதிய ஜனதா அவர்களும் வருகின்ற 2026 தேர்தலில் சந்திப்பார்களா, கூட்டணி வைப்பார்களா என்பது சந்தேகம். ஏனென்றால் அன்புமணி அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்ததினால் மட்டுமே நம்ம இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் தோல்வியை தழுவி இருக்கிறோம் என்ற விமர்சனங்கள் கட்சி தொண்டர்களே வச்ச நிலையில 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட பாட்டாளி மக்கள் கூட்டணி வைக்குமான்றது சந்தேகமா இருக்கு. அந்த வகையில பாட்டாளி மக்கள் கட்சி நேரடியாகவே அதிமுகவோட சேர்ந்து கூட்டணி வைப்பதற்காகவே அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியோட தொண்டர்களும் அதிமுகவோட பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்தால் மட்டுமே அவர்கள் சட்டமன்ற தொகுதிகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் வந்து தெரிவிக்கிறாங்க. அந்த வகையில பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய அளவுல சட்டமன்ற இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் பெரிய அளவுல கை கொடுக்குமா என்பது ஒரு சந்தேகமான ஒன்றுதான். அதே நிலையில இப்போது அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியானது தனித்து போட்டியிடும் பட்சத்துல 2026 தேர்தல் மிகவும் ஒரு சூடு பிடிக்கக்கூடிய வகையில தான் அமையும். ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சில வாக்குகள் குறையுமே தவிர பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என்றும் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வந்து இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அவர்களுடைய தொண்டர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான அந்த வாக்கு வங்கியும் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு வாக்கு வங்கியாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில பார்க்கும்போது காங்கிரசுடன் கூட்டணி வைத்தாலும் வைக்கவில்லை என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பலம் சேர்ப்பதாகத்தான் அமையும். இந்த நிலையில நம்ம பார்க்கலாம், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இருந்து வெளியேறி பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைத்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் சந்தித்து இருந்தாங்க. அப்படி சந்திக்கும் பட்சத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடியாகவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் அமைந்தது. அவரும் தோல்வியை தழுவினார். அவருடன் கூட்டணி இணைந்த டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்து அதன் மூலமாக அவர்கள் வந்து கூட்டணியை வைத்திருந்தார்கள் பாரதிய ஜனதாவுடன். அவருக்கும் ஒரு பேரிடியாகவே அமைந்தது. இந்த வகையில பார்க்கும்போது 2026 இந்த சட்டமன்ற தேர்தல் நேரடியாக இப்பொழுது கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் 2026 தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒன்றாகவும் சந்தேகமான ஒன்றாகவும் தான் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நடிகர் விஜய் அவர்கள் வருகை 2026 தேர்தலில் ஒரு அசாத்தியமான ஒன்றாகவே இருக்கிறது. அவருடைய பயணம் மிக வேகமாக இருக்கிறது. பல அரசியல் கட்சி தலைவர்கள் நடிகர் விஜய் அவர்களுடன் கை கோர்ப்பதாகவும் பல தகவல்கள் வெளியாயிருக்கு. அதற்கான பேச்சுவார்த்தைகளும் போய்கொண்டிருப்பதாக சொல்றாங்க. மறைமுக பேச்சுவார்த்தைகள் நிறைய நடைபெற்று வருவதாக சொல்றாங்க. அந்த வகையில தற்போது நடிகர் விஜயுடன் சீமான் அவர்கள் கூட்டணி வைப்பார் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சீமானும் நடிகர் விஜயும் கூட்டணி வைத்தால் இருவருக்கான வாக்கு வங்கி என்பது பெருகுமே தவிர அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி விடுவார்களா என்று பார்த்தால் அதுல வந்து ஒரு எல்லளவு கூட இதுல வந்து அவர்களுக்கு சாத்தியம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் அவர் வந்து தன்னுடைய கொள்கைகளை அறிவிக்கவில்லை. விஜய் அவர்கள் கொள்கைகளை அறிவிக்கும் பட்சத்தில் அவருடன் எந்த கட்சி தலைவர்கள் சேருவார்கள், எந்த கட்சி தலைவர்கள் அவருடன் சேர்ந்து பயணிப்பார்கள் என்றெல்லாம் நம்ம ஒரு கணிப்புக்கு வரலாம். ஆனா இதுவரைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடை இதுவரை தெரிவிக்கவில்லை. அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகளை தெரிவிக்கவில்லை. அந்த வகையில அவருடைய மாநாடு இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருப்பதாக தெரிகிறது. அந்த மாநாட்டில் நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கொள்கைகளை அறிவிப்பார் என்றும் தெரிவிக்கிறாங்க. அப்படி அறிவித்தாலும் நடிகர் விஜய் அவர்கள் ஜொலிப்பாரா என்பது ஒரு சந்தேகம்தான். ஏன்னா இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இருக்கிறது. அதே நேரத்தில் மதிமுகவும் இருக்கிறது. இவர்கள் அப்படியே சட்டமன்ற தேர்தலிலும் பயணிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் சொல்கிறார்கள்.
அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பலம் சேர்ப்பவராகத்தான் இதுவரை அவருடைய அரசியல் பயணத்துல இருந்திருக்கிறார் தவிர பல காலங்களில் அவருடைய மாற்றங்கள் இருக்கிறது. அதாவது இந்த மாற்று அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்களோடு அவரை சேர்ந்து பயணித்து இருக்கிறார். அந்த வகையில் விஜயகாந்த் அவர்கள் துவங்கிய தேமுதிக கட்சியோடு இணைந்து அவர்கள் பயணித்தார். அந்த வகையில வைகோ அவர்களும் விஜயகாந்த் அவர்களுடன் சேர்ந்து பயணித்தார்கள். மக்கள் நல கூட்டணி என்று ஒன்று அமைத்தார்கள். அந்த தேர்தலும் ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவியது. விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிடியாகவும் ஏமாற்றமாகவே அமைந்தது. அதிமுக கட்சியை பொறுத்தவரையில அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு கட்சியாகவும் அந்த கட்சிக்கென்று ஒரு கோட்பாடும் கொள்கைகளும் உடையவர்கள், கட்சிக்கு வெளியில் இருப்பவர்களும் வாக்களிக்கக்கூடியதாக தான் இருந்தது. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இவர்களுக்கே ஒரு பேரிடியாக தான் அமைந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல வகையில பல காரணங்களை கூறினாலும் அதிமுகவுடைய அந்த வாக்கானது சருந்தி விட்டதாக தான் சொல்கிறார்கள். அந்த வகையில அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்து இந்த 2026 தேர்தலை சந்திக்கும் பட்சத்துல அவர்களுக்கான அந்த வாக்கு வங்கி மென்மேலும் கூடும், இருக்கக்கூடிய அந்த வாக்குகளையும் அதிக வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் என்று பேசுகிறார்கள். டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி அவர்களுடன் இணையும் பட்சத்துல இந்த பலன் கிடைக்கும் என்று சொல்றாங்க. இதற்கு பின்பு சசிகலா அம்மையார் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் நேரடியாக இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தில் அவர் மேற்கொள்ளும் போது அந்த அதிமுகவுடைய அந்த பழைய அந்த கட்டமைப்பானது மீண்டும் அந்த கட்சிக்குள்ள உருவெடுக்கும் என்ற ஒரு விமர்சனங்களும் பேசிட்டு வராங்க. ஆனா இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியவில்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில அவர் தெளிவாகவே சொல்லிவிட்டார், இன்னும் எந்த காலத்திலும் ஓபிஎஸ் அவர்களிடமும் டிடிவி தினகரன் அவர்களிடம் சசிகலா அம்மையார் அவர்களிடமும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, எந்த கூட்டணியும் அமைக்க வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த பட்சத்துல 2026 தேர்தல் ஒட்டுமொத்தமாகவே மிகவும் சூடு பிடிக்கக்கூடிய ஒரு வகையிலே அமையும். அதே நேரத்தில் எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் யாருடன் கூட்டணி வைப்பார்கள் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஏனென்றால் தனித்து நாங்கள் போட்டியிட வேண்டும் என்று நடிகர் விஜய் அவர்கள் களத்தில் இறங்கினார். அவருடன் சேர்ந்து விடுதலை சிறுத்தைகளும் பயணிக்கும் என்று பல கருத்து தெரிவித்து வராங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்றது திருமாவளவன் அவர்கள் தான் அந்த உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். அதே நேரத்துல விஜய் அவர்களுடைய எழுச்சி வரும் பக்கத்துல பல சங்கங்கள் இதை தவிர்த்து, இந்த கட்சிகளை தவிர்த்து பல சங்கங்கள் அவர்களுடன் இணைந்து பயணிக்கும் பட்சத்துல மாற்று அரசியலை நோக்கி பயணிக்கும் பட்சத்துல நடிகர் விஜயும் இந்த தமிழகத்துல ஒரு மாற்று கட்சியாக உருவெடுப்பதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. ஒருவேளை நடிகர் விஜய் அவர்களுடைய கொள்கைகள் அவர் நடத்தக்கூடிய அந்த மாநாட்டில் மாறுபடுமாயின் நாம் தமிழர் கட்சி நடிகர் விஜய்க்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கைகளை பேசுவார்களோ இல்லையோ, அவர் ஏற்கனவே அவர் நடத்தியிருந்த அந்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் பெரியார் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் படிங்கள் என்றது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாகவே இருந்தது அந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு. அந்த பட்சத்துல நடிகர் விஜய் ஒரு புதிய திராவிட கொள்கைகளை முன்னெடுத்து வந்தாலும் தமிழ் தேசியத்தை இவர் தவிர்க்கிறார் என்றுதான் அர்த்தமாக மாறும். தமிழ் தேசியம் நடிகர் விஜய் பேசுவாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எந்த இடத்திலும் விஜயும் விஜய் அவர்களுடைய கட்சி தொண்டர்களும் அவருடைய தம்பிகளும் அவருடைய ரசிகர்களும் சீமான் அவர்களை குறித்து எந்த இடத்திலும் பேசியதே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் விஜய் அவர்களை போற்றி புகழ்ந்து வருகிறார்கள் என்று பேசலாம். அதை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அதனால இந்த ஒரு கூட்டணியும் உறுதியான கூட்டணி என்று நம்ம நம்ப முடியாது. இந்த கூட்டணி முதல்ல உருவாகுமா என்பதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. விஜய் அவர்களுடைய கொள்கைகள் வெளிப்படும் பட்சத்துல நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய்க்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில நடிகர் விஜய் அவர்களோட நிறைய திராவிட சித்தாந்தங்களை கொண்ட கட்சி தலைவர்கள் பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒருவேளை இவர் தமிழ் தேசியத்தை பேசாமல் ஒரு பொதுவான கொள்கைகளை பேசும் பட்சத்துல, திராவிட கட்சிகளுடைய கொள்கைகளை சார்ந்து பேசும் பட்சத்துல, திராவிட கட்சிகளை சார்ந்து இருக்கக்கூடிய சித்தாந்தங்களை பேசக்கூடிய தலைவர்கள் ஒன்றிணைவார்கள். அந்த வகையில விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் சேரும் வாய்ப்பு இருக்கிறது.
இதுவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விஜய்க்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலையாக மாறும். அந்த வகையில நம்ம பார்க்கும்போது யாருக்கும் எதிரியாக இருப்பார்கள் என்று பார்த்தால் நடிகர் விஜயும் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய விமர்சனங்கள் இருந்து வர நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி அமைய வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அதிமுக ஒன்றிணைந்து போட்டியிடும் பட்சத்துல இந்த களம் வேற மாதிரி மாறலாம். இல்லை இந்த அரசியல் களம் எடப்பாடி அவர்களுடைய புதிய கொள்கைகள், அவருடைய புதிய அரசியல் எழுச்சிகள், இன்னும் அவங்களுடைய பெரிய நிலைப்பாடுகள் தெரிவிக்கவில்லை. அவர்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இருக்கிறது. அந்த 2026க்கான களப்பணிகளை அவர்கள் துவங்க இருக்கிறார்கள். அவர்களுடைய எழுச்சி எந்த அளவுக்கு இருக்கும் என்று தெரியவில்லை. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு பலம் சேர்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சில கட்சி தலைவர்கள் ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் அதிமுகவும் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தமிழ்நாட்டில் மீண்டும் ஏற்படுத்தும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் சொல்வது இந்த தலைவர்களை தவிர்த்து எடப்பாடியார் அவர்கள் ஒரு கொள்கைகளை முன்னெடுத்து அவர்களுடைய அந்த கட்சியை சார்ந்து அவர்கள் அமைக்கக்கூடிய அந்த கூட்டணியில இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் இணையும் பட்சத்துல அது வாக்கு வங்கியாக அதிகரிக்குமாக பார்க்கலாம். அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த அரசியல் களம் மிகவும் ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் களமாகவே அமையும். 2026 இந்த தேர்தலானது மிகவும் ஒரு எதிர்பார்ப்புக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும். ரசிகர்கள் மத்தியில விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருந்தாலும் அது வாக்காக மாறுமா என்பதெல்லாம் அவர் சந்திக்கக்கூடிய அந்த முதல் சட்டமன்ற தேர்தலை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பல மாநிலங்களை நம்ம பார்க்கலாம், பல நடிகர்கள் இருக்காங்க, பல நடிகர்களுடைய அரசியல் வருகைகள் இருக்கு. ஆனா நடிகர்களாக பல மாநிலங்களில் பார்த்திருக்கிறார்களே தவிர அவர்களை அரசியல்வாதியாக யாரும் பார்க்கவில்லை, அவர்களுக்கு வாக்குகளை செலுத்தவில்லை. அது மாதிரி வரிசையில நம்ம நிறைய நடிகர்கள் தெலுங்கு தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த சிரஞ்சீவி அவர்களை போலாம் நம்ம ஒரு எடுத்துக்காட்டாகவே சொல்லலாம். அது போன்ற ஜொலிக்காத நடிகர்கள் இந்தியிலும் இருக்கிறார்கள், நிறைய நடிகர்களும் இருக்கிறாங்க. ஆனா விஜய்க்கு அது இருக்குமா? ஏன்னா இந்த தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரையில நடிகர்களுடைய பங்களிப்பு அதிகமாகவே, இந்த தமிழ் திரையுலகத்துடைய பங்களிப்பு அதிகமாகவே இந்த அரசியல் கட்சிகளை சார்ந்து இருக்கிறது. அந்த வகையில எம்ஜிஆர் அவர்களும் தமிழ் திரையுலகத்திலிருந்து தான் வந்திருந்தாரு. அதே நேரத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் தமிழ் திரையுலகத்திலிருந்து தான் வந்திருந்தாங்க. சரத்குமார் அவர்களும் தமிழ் திரையுலகத்திலிருந்து தான் வந்திருக்காங்க. நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க தமிழ் திரையுலகத்தில் வந்தவர்கள். அந்த வகையில கமலஹாசன் அவர்களுடைய எழுச்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம பார்த்திருப்போம். அவர் முழுக்க திராவிட கட்சிகளுக்கு எதிராக கடந்த சட்டமன்ற தேர்தலை அவர் சந்தித்து இருந்தாரு. ஆனால் அதுக்கு அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய நிலைப்பாடே மாறியது. அப்படி மாறின பட்சத்துலதான் அவருடைய அந்த ஆதரவானது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேர்ந்தது. கமலஹாசன் அவர்கள் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்து இந்த 2026 தேர்தலை பயணிப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அவருடைய அந்த வரிசையை பார்த்தா அந்த மாதிரி தான் தெரிகிறது. நடிகர் கமலஹாசனை பொறுத்தவரையில ஒரு அரசியல் கட்சி தலைவராக உருவெடுத்து அவர் ஒரு எழுச்சியை கொண்டு வர வேண்டும் என்று, அவர் மிக பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் நிறைய விமர்சனங்கள்லாம் வைத்து அவர் பேசிக் கொண்டிருந்தவர் திடீர்னு ஒரு மாறுதலாக திராவிட கட்சியோட ஆதரவு அளிக்கிறேன் என்று அவர் வந்துவிட்டார். அப்படி பட்சத்துல அவருடைய அந்த அரசியல் எழுச்சியானது அப்படியே சரிந்து விட்டது என்பதுதான் சொல்ல வேண்டும். ஆனால் கமலஹாசனுக்கான அந்த வரவேற்பை மீண்டும் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி மக்களிடத்துல வரவேற்பு பெறுமா என்பது கேள்விக்குறிதான். அந்த வகையில கமலஹாசன் அவர்கள் திராவிட கட்சிகளோடு இணைந்து பயணித்தால் மட்டுமே அவர் ஒரு வரவேற்பை பெற முடியும் என்பது உண்மையான கருத்தா இருக்கிறது. அதே நேரத்தில் கமலஹாசன் நடிகர் விஜயோடு சேர்ந்து பயணிப்பாரா என்றால் அதுவும் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஏன்னா விஜய்க்கு முன்பு கட்சி ஆரம்பித்தவர் கமலஹாசன். அந்த வகையில கமலஹாசன் விஜயோட சேர மாட்டார், விஜய் தான் கமலஹாசனோட சேரணும்ன்றத அவர்களுடைய கட்சி தொண்டர்கள், மக்கள் நீதி மைய கட்சி தொண்டர்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு விருப்பமாகவே இருக்கும். இதே சித்தாந்த அடிப்படையில சீமான் நாம் தமிழர் கட்சியும் விஜய் அவர்களும் சேர்ந்து பயணிப்பார்களா, இதுல யார் முதலமைச்சர் வேட்பாளராக களம் பெறுவார்கள் என்றெல்லாம் பார்த்தா இதிலே மிகப்பெரிய
ஒரு முரண்பாடுகளை பார்க்கலாம். அந்த வகையில சீமான் அவர்கள் ஏற்கனவே இந்த அரசியல் தமிழ்நாட்டு அரசியல்ல பயணித்து வரக்கூடியவர், பல தேர்தல்களை சந்தித்து இருக்கிறார், தனித்தே போட்டியிட்டு வந்திருக்கிறார். அவருடைய அந்த வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தி அதை சேர்த்து வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக பெற்று ஒரு வாக்கு வங்கியை அவர் வைத்திருக்கிறார். அந்த வகையில நம்ம பார்க்கும்போது விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக சீமான் ஏற்றுக்கொள்வாரா என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். ஏனென்றால் சீமான் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை ஏற்றுக்கொள்வாரா என்பதும் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். இந்த விஜய் அவர் சீமானை முதலமைச்சராக வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் இது ஒருவேளை சாத்தியமாக வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல சீமான் விஜய் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வார் என்பது ஒரு சந்தேகம் தான். முதலமைச்சர் வேட்பாளராக அவர் ஏற்றுக்கொள்வது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். கூட்டணி அமைத்து பேசும் பட்சத்துல அதற்கு அவர்களுடைய கட்சி தொண்டர்கள் எப்படி அதற்கு செவி சாய்ப்பார்கள் என்பதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வகையில திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எழுச்சி மிகப்பெரிய அளவுல ஒரு பங்காற்றக்கூடிய வகையில இருக்கு. கிட்டத்தட்ட அனைத்து அமைச்சர்களும் ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய வகையில திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாகவே 2026 சட்டமன்ற தேர்தலை எளிதாகவே கடந்து வெற்றி வாய்ப்பை சூடிவிடும் என்பது பெரிய அளவில் இருக்கக்கூடிய விமர்சனமாக இருந்து வருகிறது. நன்றி, வணக்கம்.